நான் இயேசுவை இந்து குடும்பத்திலிருந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என் பேர் செல்வ கார்த்திகேயன், கார்த்திக் கமாலியல் ஞானஸ்தான பெயர். சரியா? நான் கல்லூரி படிக்கும்போது ரொம்ப துன்மார்க்கமா இருந்தேன். 6 நாள் குடிச்சிருவேன். கையில கத்தியோட கூட கல்லூரிக்கு போவேன். எங்க அம்மாட்டையே குடிக்கிறதுக்கு குடிக்க போறேன்னு சொல்லிட்டு தான் போவேன். எங்க அம்மாவும் கொஞ்சமா குடிப்பாங்க. 2வது ஆண்டு முடிந்து அந்த எண்ட்ல 3rd இயர் ஸ்டார்டிங்ல ஏசப்பாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட ஆண்டவரின் வாழ்க்கையில வந்து இங்க மதம் மாறுறது தப்பு இல்லை. அதனால மதம் மாறினதுக்கு அப்புறம் அவனோட சொந்த மதத்தையே வந்து கேவலமா பேசுறது ரொம்ப கேடுகட்டத்தனமான ஒரு செயல் இது. ஏன்னா பெத்த அம்மாவை திட்டுற மாதிரின்னு சொல்லலாம். ஒரு மதத்தை வந்து கேவலமா பேசக்கூடாது. இந்த மதத்துக்கு வந்தோடனே நான் வந்து புனிதன் ஆயிட்டேன், இந்த மதத்துல இருக்கும்போது நான் வந்து கத்தியை தூக்கிட்டு ரோட்ல சுத்திக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் கேஸ் போடணும். போலீஸ்காரன் வந்து கண்டிப்பா இதெல்லாம் கேஸ் போடணும். ரோட்ல நான் கத்தியோட ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பா இவன மாதிரி ஆளெல்லாம் தூக்கி உள்ள வைக்கணும். இந்த தற்கொலைகளால என்ன நடந்துச்சுன்னா 2020 நான் வீடு பார்க்கறதுக்கு வீடை வந்து காலி பண்றதுக்காக வீடு பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு வீட்டில் போய் கேட்குறேன், வாடகை அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் என் பேரை கேட்குறாங்க. என் பேரை நான் சொல்கிறேன். சொன்னோன்னே கிங்ஸ்லி விமர் அப்படி சொன்னோன்னே, நீங்கள் கிறிஸ்டின்? நாம கிறிஸ்டின். நீங்கள் பாடுவீங்களான்னு. கூட கிறிஸ்டின் மட்டும் தான் பாடுவாங்க, எல்லாருமே தானே பாடுவாங்க, இவங்க எங்களை பாடுவீங்களான்னு கேட்குறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நைட்டானா இந்த பாட்டு பாடி கைத்தட்டி சவுண்டாக கத்துறது, அதுக்கப்புறம் எல்லாரும் கூப்பிட்டு வந்து இதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லும்போது அப்படியே மனசு உடஞ்சு போயிடுச்சு. எந்த அளவுக்கு ஒரு இன்னொரு மதத்தை எப்படி கேவலமாக கேட்டுக்கிட்ட தனமாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. அதனால ஒன்று சொல்லிக்கிறேன், மதம் மாறினியா மாறிக்கோ, ஆனா ஓ மதத்தையே நீ காரிக்கணும்னா நீ ஒரு கேடு கட்ட தற்கூரி, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஏன்னா குழந்தைகள் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா நல்லா இருக்காது, அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு இருக்கிறேன். சரியா? கேடு கட்ட தற்கூரிகள் நீங்களாம் மதம் மாறினே அவரும் மூடிட்டு போயிரு. எனக்கு ஜீசஸ் என் கண்ணில் காட்டினாலும் நான் கட்டியை தூக்கி எறிந்தேன். இது இவன் சொன்னது இல்லை. இவனை மாதிரி எவ்வளவோ பேர் ஏதோ ஒரு முட்டாள்தனா, ஒருத்தர் ஏதோ IPL மேட்சை பற்றி பேசிட்டு இருக்கிறான், ஒருத்தர் இன்னொருத்தர் இதை பற்றி பேசிட்டு இருக்கிறான். ஏன்டா டே, இன்னொருத்தன் ஜான் ஜபராஜா அவன் வந்து இந்த பெண்கள் விஷயத்துல உள்ள போயிருக்கிறான். இவங்க தான் வந்து நம்ம உங்களுக்கு நல்லது காட்ட போறாங்க. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லது காட்டணும்னா உனக்குள்ள தேடும். இந்த மாதிரியான தற்கொலைக்குள்ள போய் தேடாதீங்க. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அடுத்தவனோட தற்கொலைத்தனத்தை போய் நீ தேடுறியோ நீயும் ஒரு தற்கொலையா தான் மாற போற. தயவு செய்து இந்த மாதிரி தற்கொலையோட பேச்சை அவாய்ட் பண்ணிருங்க. உங்களோட பாதை உங்க கையில தான் இருக்கு, உங்களோட மதம் உங்க கையில தான் இருக்கு. இன்னொரு மதம் மாறணும்னா உங்களோட மதத்தை விட்டு கொடுத்து பேசாது. மாறுறது அவங்களோட விருப்பம், அவங்க விருப்பம். ஆனா அதுக்காக வந்து இன்னொரு மதத்தை கேவலமா பேசிதான் இங்க வாழணும்னு சொல்ற அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட தற்கொலைகள் இங்க தேவையில்லை. தயவு செய்து இதோட நிப்பாட்டி இருக்கு, வேண்டாம்.